அத்தனை வழி அவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த அக்டோபர் மாதம் உங்களோடு கூட கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார், நம் தேவைகளை சந்தித்தார். வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மை உள்ளவர். அவர் அப்படியே இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்தினார். ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாகவே நடத்தி வந்தார். இந்த மாதத்தின் முதல் நாளிலே கூட கர்த்தர் நீங்க பின்னாடி திரும்பி கடந்த மாதம் எப்படி கடந்து போச்சு அப்படின்னு நீங்க நினைச்சு பார்க்கும்போது நிச்சயமாகவே நாம் சொல்ல முடியும், கர்த்தர் உண்மை உள்ளவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லிதான் அந்த வாழ்க்கையில நாம் நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல முடியும். இந்த மாதத்துல கூட உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு சிறிய செய்தி என்னவென்றால், சங்கீதங்களின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சங்கீதங்களின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். The book of Psalms chapter 33 verse 12. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. வேதத்துல இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், கர்த்தரை தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில கூட காலப்பொழுதில பாக்கியம் உள்ளது. யார் பாக்கியம் உள்ளவர்கள்? கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. தேவனும் தமக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி சொல்லுகிறார். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்டவர்கள், அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டே அவர்தான் என்னுடைய இரட்சகர், அவர்தான் என்னுடைய மீட்பர், அவர்தான் என்னை நடத்துகிறவர், அவர்தான் என்னை அழைத்தவர், பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் இருந்து என்னை மீட்டெடுத்தவர், எனக்காக ஐங்காயங்களை ஏற்று சுமந்து ஜீவனை சிலுவையில் கொடுத்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தேவன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமே. யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ, யாரெல்லாம் அவரை தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் பாக்கியமுள்ள பிள்ளைகள். அல்லேலூயா, அவர்கள் பாக்கியமுள்ள பிள்ளைகள். நான் அவர் மட்டும் பாக்கியமுள்ளவர்னு சொல்லல, ஆண்டு சொல்றாரு. கீழே என்ன வாசிக்கிறோம் சொன்னா, தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமோ பாக்கியம் உள்ளது. சொல்றாரு, நான் யாரெல்லாம் நான் தெரிந்து கொண்டேனோ அவர்களும் பாக்கியம் உள்ளவர்கள். நாம் கர்த்தரை தெரிந்து கொண்டபடினால நாம் ஒரு விதத்துல பாக்கியம் உள்ளவர்கள். இரண்டாவது இன்னொரு விதத்துல எப்படின்னா, அவர் யாரெல்லாம் தெரிஞ்சுக்கினாரோ அவர்களும் பாக்கியம் உள்ளவர்கள். அல்லேலூயா, தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், நாம் அவரை தெரிந்துக்கல. யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கிறோம் இல்லைங்களா, நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, அதாவது இயேசு கிறிஸ்துவே நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் அப்படின்றார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நாம் யாருமே கர்த்தரை தெரிஞ்சுக்கல, ஆனா கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டபடினால்தான் நாம் என்ன எப்படியா இருக்கிறோம்? பாக்கியம் உள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்லாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட இந்த பாக்கியம் உள்ள பிள்ளைகளுக்கு ஏன் கர்த்தர் பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லுகிறார்? கர்த்தரை தங்கள் சொந்த தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள் என்றால் ஏன் அப்படி நம்ம பாக்கியம் உள்ளவர்கள், எப்படி நாம் பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லி ஒரு சில காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனம். ஆதியாகமம், the book of Genesis chapter 28 verse 4. கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தது, நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளின ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அழைத்து ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆபிரகாமுக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன்,
ஆபிரகாமை நான் எப்படி ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னேனோ அப்படியே உன்னையும் நான் ஆசீர்வதிப்பேன். பாக்கியம் உள்ள பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? நீ பரதேசியாய் தங்குகிற, அதாவது திக்கற்ற பிள்ளைகளை போல, யாரும் இல்லாதவர்களை போல, உதவி செய்வார் ஒருவரும் இல்லாதவர்களை போல, ஐயோ என்ற நிலைமை ஆயிற்றேன்னு நினைக்கிற நிலைமையில இருக்கும் பொழுதும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஆபிரகாமுக்கு ஆசீர்வதித்ததை வாக்குத்தத்தத்தை கொடுத்தது போல உன்னையும் நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. என்னன்றாரு? உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக. 13ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லி யாக்கோபுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலவழியில ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதான தேவன் நம்முடைய தேவன். யாருமே இல்லாத நிலைமையில திக்கற்ற பிள்ளைகளை போல அலைந்து திரிகிற ஒரு சூழ்நிலை, உதவி செய்வார் இல்லைன்னு திரிகிற ஒரு சூழ்நிலையில கூட கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னையும் உன் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன். இந்த மாதத்துல உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். நீ பரதேசி என்று நினைக்காத, எனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ இந்த மாதத்துல கடந்து போகிற ஒவ்வொரு நாளும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆனபடியால்தான் நாம் பாக்கியம் உள்ள பிள்ளைகளா இருக்கிறோம். அடுத்து நம்ம என்ன வாசிக்கிறோம் சொன்னாக்கா, உபாகம புத்தகம் 30ஆம் அதிகாரம் 8-9 வசனத்துல வாசிக்கிறோம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 8-9. The book of Deuteronomy chapter 30 verse 8 and 9. நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின் படியையும் செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும். ஆமென். இந்த மாதத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ பரதேசியை போல இருக்கிறது இல்ல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை மட்டும் இல்ல, உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், உன் கணவரை ஆசீர்வதிப்பேன் சொல்லிட்டு உபாகமத்துல என்னன்றாரு? உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன்னை ஆசீர்வதிப்பேன். பாருங்க, என்ன வேலை நமக்கு இன்னும்? கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்கிறன்றாரு. உனக்கு நீ என்ன வேலை செய்யறியோ அது எல்லாம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்றாரு. இந்த 8ஆம் வசனம் வாசிக்கிறோம். நீ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து, நம்ம எல்லாம் மனம் திரும்பின பிள்ளைகள், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள், இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கைகள் செய்யும் எல்லா வேலையும் நான் ஆசீர்வதிப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாசத்துல நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதோடைய பலனை கர்த்தர் உனக்கு ரெட்டிப்பாய் கொடுப்பார். நீ என்னென்ன வேலையெல்லாம் நீ செய்கிறியோ, நீ என்னென்ன காரியங்களெல்லாம் நீ முற்பட்டு நீ செய்கிறியோ, அது எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர் என்னன்றாரு? கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கர்ப்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். ஏதோ அரைக்குறையா கொஞ்சம் ஆசீர்வாதம் கிடையாது, பரிபூர்ணமான ஆசீர்வாதம், பரிபூர்ணமான ஆசீர்வாதம். இந்த மாதத்துல நீ கைட்டு செய்கிற வேலைகளில, உன் கர்ப்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவன்களிலும் உனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர் பத்தியா. அதனாலதான் கர்த்தர் சொல்றார், நீங்க பாக்கியம் உள்ளவர்கள், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இல்லையா? எங்க ஆசீர்வாதத்துக்கா வேற எங்கேயுமே கை நீட்டாத எதிர்பார்க்காதீங்க. நான் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர். மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், உபாகமம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அதாவது the book of Proverbs chapter 10 verse 22. Proverbs 10:22. என்ன வாசிக்கிறோம் சொன்னா, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனை கூட்டார். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்றாரு. கைகளின் பிரயாசத்துக்கெல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னேன். கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், பரிபூர்ணப்படுத்தவும் செய்வேன்
சொல்லிட்டு சொல்றாரு, நீ என்னுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் தெரியுமா? அதனோட நான் வேதனை கூட்ட மாட்டேன். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஹalleluya, ஹalleluya. கர்த்தரின் ஆசீர்வாதம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தா அதுல ஐஸ்வர்யம் உண்டாகும். ஹalleluya, riches. நமக்கு தேவையான எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் அதுல அடங்கியிருக்கு. பணமா, பொருளா, சமாதானமா, அதாவது நன்மைகளா, கிருபைகளா, எல்லாமே அதுல அடங்கியிருக்கு. அதான் ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யம் கொடுக்கும்போது கர்த்தர் வேதனையை கூட்டார். உனக்கு ஆசீர்வாதம் வரும் பொழுது அதோடு கூட கர்த்தர் ஒரு வேதனை கூட கூட்ட மாட்டார். வேதனை எப்போ வருதுங்க? எப்போ நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போகிறோமோ, எப்போ நம்ம கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறாக செயல்பட ஆரம்பிக்கிறோமோ, அப்பதான் நம்ம வாழ்க்கையில வேதனை வரும். எப்போ நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமோ, அப்போ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தோடு கூட அவர் வேதனையை கூட்டவே மாட்டார். ஹalleluya. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாத்தீங்களா? நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாத்தீங்களா? அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அதோடு கூட வேதனை கூட்ட மாட்டார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயாவின் புத்தகம் 44 அதிகாரம் 3 வசனம். The book of Isaiah chapter 44 verse 3. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். ஹalleluya. தாகத்தோடு இருக்கீங்களா? இந்த காரியம் நடக்கணும். என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வேணும். எப்படி ஆகில செய்திருங்க கர்த்தாவே, எப்படி ஆகில முடிச்சு கொடுத்துருங்க ஆண்டவரே அப்படின்னு ஒரு வாஞ்சியோடு, தாகத்தோடு, செபத்தோடு, உபவாசத்தோடு, ஆர்வத்தோடு, இந்த வருஷத்துல இன்னும் கொஞ்ச நாட்கள் தானே இருக்கு, முடிய போதே, இந்த வருஷமாகில எனக்கு குடும்பத்தோட நல்ல காரியம் நடக்காதா அப்படின்னு எதிர்பார்த்திருக்கீங்களா? எனக்கு ஒரு வேலையில உயர்வு வரணுமே, சம்பள உயர்வு வரணுமே ஆண்டவரேன்னு சொல்லி தாகத்தோடு இருக்கீங்களா? வேதனையோடு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, அதை நான் என்ன செய்ய போறேன்னா, உன் சந்தானத்தின் மேல், உன் சந்ததியின் மேலும், உன் சந்தானத்தின் மேலும் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். ஆசீர்வாதம் சும்மா இப்படி கொடுக்கிறவர் அல்லங்க, ஆசீர்வாதத்தை ஊற்றுகிற தேவன். ஆமென், ஹalleluya. ஆசீர்வாதத்தை ஊற்றுகிற தேவன். ஆசீர்வாதம் பரிபூர்ணமாய் கொடுக்கிறவர், இங்க ஆசீர்வாதத்தை ஊற்றுகிற தேவன். இந்த மாதத்துல எல்லாம் இந்த வசனங்களை பிடிச்சுக்கோங்க. இது ஒன்னொன்னா சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் கர்த்தர் இந்த வசனங்கள்லாம், இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில பலிக்கும்படி செய்வார். ஹalleluya, ஸ்தோத்திரம். கடைசியாக எசேக்கியேல் 44 அதிகாரம் 26 வசனத்தை பார்ப்போம். எசேக்கியேல், the book of Ezekiel chapter 34 verse 26. என்ன வாசிக்கிறோம்? நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்துல மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஹalleluya. என்ன சொல்றாரு? ஏற்ற காலத்துல, ஏற்ற காலத்துல, ஏற்ற நேரத்துல. சொல்றோம் இல்லைங்களா? சில நேரத்துல ஐயோ ஏற்ற நேரத்துல நீ வந்துட்டப்பா, ஏற்ற நேரத்துல நீ கொண்டாந்து கொடுத்துட்ட, இல்லைன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாவே மாறிட்டு இருக்கோம். ஏற்ற நேரத்துல நீ வந்து இதை சால்வ் பண்ணிட்ட. சொல்றேன் இல்லைங்களா? ஏன் தெரியுமா இதெல்லாம் நடக்குது? ஏற்ற காலத்துல அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஏற்ற நேரத்துல அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஏற்ற நேரத்துல ஆசீர்வாதங்களை மழையாய் பொழிகிறது நம்முடைய தேவன். இந்த மாதத்துல கூட ஏற்ற காலத்துல ஒரு தேசத்துல மழை பெய்ய பண்ணுவார். ஏற்ற நேரத்துல உன் குடும்பத்துல மழை ஆசீர்வாதத்தை பொழிய பண்ணுவார். நம்புங்க, கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. உனக்கு ஏற்ற நேரம் ஒண்ணு இருக்கு. நமக்கெல்லாம் எது ஏற்ற நேரம் நமக்கு தெரியாது. எது நல்ல காலம், எது ஏற்ற காலம் நமக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. நமக்கெல்லாம் கேட்கணும் குத்துந்தோம். ஆனா ஆண்டுக்கு தான் தெரியும் எது ஏற்ற நேரம், எது ஏற்ற காலம். ஆண்டுக்கு நல்லா தெரியும். அந்த காலத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காலம் சொன்ன உடனே எங்கேயோ போயிடாதீங்க, இன்னும் எவ்வளவு வருஷம் இருக்குதோ அப்படின்னு நினைக்காதீங்க. அது சீக்கிரமாவே நடக்க போகுது. அவர் என்னன்றாரு? ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை. எப்பேற்பட்ட மழை? ஆசீர்வாதமான மழை. அந்த ஆசீர்வாதமான மழையை ஏற்ற காலத்தில் பெய்ய பண்ணுவார். உன் குடும்பத்துல பொழிவார், உன் தேசத்துல பொழிவார், உன் சபையில பொழிவார், உன் பண விஷயத்துல பொழிந்தள்ளுவார், உன் ஆரோக்கியத்துல பொழிந்தள்ளுவார். சமாதானம், சுகம் எல்லாம் ஏற்ற காலத்துல உண்டாகும். பிள்ளைகளை கலக்க வேண்டாம், சோர்ந்து போய்
உங்களுக்காகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவே கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். உங்களோடு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காகவே தான் இந்த வசனங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா நீங்கள் ஆறுதல் அடைய வேண்டும், ஏன்னா நீங்க பலன் அடைய வேண்டும், ஏன்னா நீங்கள் இன்னும் கர்த்தருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளா இருக்கணும், கர்த்தருக்கு மகிமையுள்ள சாட்சிகளா வாழணும்னு சொல்றார். கர்த்தர் இப்படிப்பட்ட அருமையான வாக்குத்தத்தங்களை எல்லாம் கர்த்தர் வேதத்துல வைத்திருக்கிறார். இது வேதத்துல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தும் வரைக்கும் சொல்லப்பட்ட எல்லா வசனமும் ரட்சிக்கப்பட்டதான ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் உரியது. அது நமக்கு உரியதுங்க. நீங்க கவலைப்படாதீங்க. சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் பிடிச்சுக்கோங்க. முதலாவது நம்ம பார்த்தோம் ஆதியாகமத்துல தேசத்தை, ஹல்லேலூயா, பரதேசியா இருந்த உனக்கு நான் திரும்ப அந்த தேசத்தை கொடுப்பேன், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அது உபாகமத்துல நம்ம வாசிக்கிறோம், நீ கைட்டு செய்ய எல்லா வேலைகளையும் நான் ஆசீர்வதிப்பேன், நீதிமன்ற வாசித்தோம் உனக்கு, அதாவது ஸ்தோத்திரம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமா, கர்த்தர் தான் கொடுக்கிறவர். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிச்ச போதும் அதனோடு கூட கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு அதனோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். ஏசியால வாசித்தோம், என்ன வாசித்தோம், நாவி உண்மையில உன் சந்தத்தின் மேலும் நாவி ஊற்றுமேன்னு சொல்றாரு. ஆசீர்வாதத்தை பொழிய பண்ணுகிற கர்த்தர். எசேக்கியேல வாசிக்கிறோம், ஏற்ற காலத்துல மழையை பெய்ய பண்ணுகிறவன். இந்த ஒரு சிறிய செய்தி உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளுகிற மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா கர்த்தர் கொடுத்ததான வசனம், கர்த்தர் கொடுத்ததான வாக்குத்தத்தம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளை இதை பிடிச்சுக்குவோம். கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். சந்தோஷத்தோடு கூட இந்த புது மாதத்துல பிரவேசித்து புதிய ஆசீர்வாதங்களோட, புதிய நம்பிக்கையோட, புதிய சந்தோஷத்தோட இந்த மாதத்துல எனக்கு ஏற்ற நேரத்துல எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், மழையை பெய்ய பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. அது எப்பேற்பட்ட மழை, ஆசீர்வாதமான மழை. இன்னைக்கு உலகத்துல மழை பெய்யுது, எங்க பார்த்தாலும் வெள்ளம், எங்க பார்த்தாலும் நாசம், எங்க பார்த்தாலும் அழிவு. ஆனா கர்த்தர் பொழிகிற ஆசீர்வாதம் மழை எப்படின்னு சொன்னா அது ஆசீர்வாதமான மழை. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் குடும்பத்துல பொழிய வல்லவராக இருக்கிறார். கண்ணை மூடி ஜெபிக்கலாம். அரவரட்சகா, இந்த அருமையான அக்டோபர் மாதம் 1ஆம் தேதிக்கு நன்றி சுவாமி. இதோ ராஜா, இத்தனை மாதங்களே நாங்கள் கடந்து அப்பா, இந்த 10ஆம் மாதத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க கர்த்தர் எங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்தீரே, அதற்காக நன்றி ராஜா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் சுத்த கிருபை ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொரு நாளும் அப்பா புதிய கிருபை எங்களுக்கு பொழுது கொண்டிருக்கிறீரே, அதற்காக நன்றி ராஜா. நீ கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக நன்றி, நல்ல வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இதை நாங்கள் பிடித்து சந்தோஷத்தோட மன மகிழ்ச்சியோட கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். நான் அசைக்கப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் வலது பாசத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்பட மாட்டேன் என்று தாவீது சொன்னார். நாங்களும் இந்த மாதத்துல என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் தைரியமாய் முற்பட்டு செல்ல போகிறேன் என்று சொல்லி நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதியும் அபரிதமான நன்மையால் நிறைந்தருளும் ஆண்டவரே, பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களால் நிறைந்தருளும் ஆண்டவரே. இந்த மாதத்தில் என்னெல்லாம் குறைச்சல், என்னெல்லாம் இடையூறுகள், என்னெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, ரட்சிக்கப்பட்ட அபிஷேகப்பட்டு கர்த்தருக்குள்ள உபவாசித்து ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளுமே குறைபடாதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு விரோதம் எழுதுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே போகட்டும் ஐயா. இயேசுவே, வருகிற எல்லா பொறாமையின் கண்கள், எரிச்சலின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், துக்கத்தின் ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே நான் கடித்துக் கொள்ளுகிறேன். பரிபூர்ண விடுதலை இந்த பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே, வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.